subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to AmmaSamayalFoodChannel. இன்னைக்கு அருமையான பப்ரிக் ஆயம் செய்ய போறேன். அதாவது தாய்லாந்து ஸ்டைல்ல கோழி பப்ரிக். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குங்க. இதுல 2 லெமன் கிராஸை இடிச்சு சேர்த்துக்குங்க. இதோட 7-8 பூண்டு இடிச்சதை சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இதோட 2-3 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. லேசான தீயில நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே கோழி துண்டுகளை சேர்த்துக்கலாம். இங்க நான் எலும்பில்லாத கோழி துண்டுகளை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இது ஒரு 400 கிராம் இருக்கும். இப்ப இதை நான் சட்டியில சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில இந்த இறைச்சிகளை நல்லா வேக விடுங்க. பாதி அளவுக்கு கோழி இறைச்சிகள் வந்தோன்னே 10 ஊசி மிளகாவை லேசா இடிச்சு சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்ப தீய குறைவா வச்சுட்டு அடுத்தது இதுல என்னென்ன சாஸ்களை சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்ப வாங்க சிக்கன் ஸ்டாக் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒய்ஸ்டர் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ மிதமான தீயில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு காஃபிர் லைம் லீஃபை சேர்த்துக்குங்க. இது ஒரு யூனிக்கான ருசி கொடுக்கும் இந்த பப்ரிக்கு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்து கோழி இறைச்சிலாம் நல்லா வெந்து வந்த பிறகு வாங்க வெஜிடேபிள்ஸுகளை சேர்த்துக்கலாம். ஸ்லைஸாக வெட்டின கேரட், அடுத்தது காலிஃப்ளவர், பயிற்றங்காயை சேர்த்துக்குங்க. 4 வெட்டின பேபி கார்ன்ஸ், 1 தக்காளி பழம், ஒய்ஸ்டர் மஷ்ரூம். சரி, இப்போ வாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தாய்லாந்து சாப்பாடுனாலே எலுமிச்சம்பழம் இல்லாமல் இருக்குமா? ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சி சேர்த்துக்குங்க. நான் பப்ரிக் செய்யும் போது காய்கறிகளை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குவேன். நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிற காய்கறிகள்லாம் பப்ரிக்கில் முக்கியமாக இருக்கும். காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குங்க. லேசா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி இல்லைன்னா ஸ்ப்ரிங் அனியனை தூவி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் இது ஒரு 2-3 நிமிஷம் வெந்தா போதும். அடுப்பை அடைச்சிடலாம். ருசியான தாய்லாந்து ஸ்டைல்ல பப்ரிக் ஆயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெறும் சோத்துல ஒரு முட்டையை நல்லா அடிச்சு பொரிச்சு வச்சுக்கிட்டு கூடவே இந்த பப்ரிக் ஆயாம வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படிதான் இருக்கும். நான் இன்னைக்கு பப்ரிக்கை கிரேவியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சாஸாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து வேக வச்சுக்குங்க. மலேசியாவில் இந்த சமையல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. முக்கியமாக மழை டைமில் இந்த மாதிரி சுட சுட சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ருசியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.